என் தங்கமே, இன்று உன் கருப்பன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை என்னவென்று செவிகொடுத்து கேட்டுத்தான் ஆக வேண்டும். இரக்கப்பட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் இவர்களை மட்டும் நீ மன்னித்து விடாதே. இவர்கள் முதுகெலும்பு முறியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, என்னதான் நடக்கிறது, ஏதுதான் நடக்கிறது நம்மை சுற்றி என்று எல்லாம் என் பிள்ளை ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த கருப்பன் உனக்காக ஒவ்வொன்றையும் உன் கண் முன்னால் நிறுத்துகின்றேன் அல்லவா? என் பிள்ளையே, யாரை மன்னிக்க கூடாது, யாருக்கு இரக்கப்படக்கூடாது, யாருடைய நிலையை கண்டு நிச்சயமாக இப்பொழுது நீ ஒதுங்க வேண்டும் என்பதனை எல்லாம் உனக்கு சொல்லிவிடத்தான் உன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். உன்னோடு உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லாமும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. எந்த நொடியிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொல்லித்தரும் விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் பதறாதே. இத்தனை நாளும் நீ சந்தித்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொன்றும் உன்னை எந்த நிலையில் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, பல பிரச்சனைகளையும் பல சூழ்நிலைகளையும் கடந்து வருகின்ற உனக்கு சில விஷயங்கள் எப்பொழுதுமே மனதிற்குள் தீராத துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதானே? சில விஷயங்கள் உனக்கு தீராத வேதனையை கொடுத்து இந்த வாழ்க்கையை உன்னை வாழவிடாமல் செய்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதானே? இதையெல்லாமும் நீ எப்படியாவது யோசித்து இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையை நாம் கடந்து விடலாம் என்று நீ சிந்திக்கும் பொழுதெல்லாம் சில பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து வந்து மேலும் உன்னை காயப்படுத்துகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டும். இந்த கருப்பன் நான் உடன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான தெளிவு நிச்சயமாக பிறக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் என்னவெல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்கின்றேனோ அதை எல்லாமும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் அல்லவா? அப்பன் கருப்பன் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று கவனித்து கொண்டிருக்கின்றேன். இத்தனை நாளும் உன்னோடு பழகிய இந்த மனிதர்கள் எல்லாம் என்ன நோக்கத்தில் உன்னோடு பழகினார்கள் என்பது மட்டுமல்ல, இவர்களினுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க உனக்கு எதிராக திரும்பி இருப்பதையும் இந்த கருப்பன் நான் கண்டு கொண்டேன். முழுமையாகவே உன்னை வேதனைப்படுத்தவும் முழுமையாகவே உன்னை சோதிக்கவும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களை எல்லாம் கண்ட பிறகு இந்த கருப்பன் இதற்கு மேலும் விட்டுவிட முடியாதல்லவா? இவர்கள் என்ன நினைத்தார்கள், ஏது நினைத்தார்கள் என்பதனை எல்லாம் தாண்டி கருப்பன் இவர்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இவர்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறேன் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் எல்லாவற்றிலும் உனக்கான தெளிவு கிடைக்கும் அல்லவா? உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலிருந்தும் உனக்கு புரிதல் கிடைக்கும் அல்லவா? நம்பிக்கையோடு என் பிள்ளை எல்லாவற்றையும் நீ கடந்து வரக்கூடிய காலம் இது. உனக்கான நேரத்தை என்னவென்று வகுத்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக வர வேண்டிய நேரம் இது. உனக்கான நல்ல நேரம் தெளிவாக பிறக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் என்னவெல்லாம் உனக்கு சொல்ல நினைத்திருந்தாலும், எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருந்தாலும், இவை எல்லாவற்றையும் கடந்து நான் உனக்கு சொல்லித்தருவது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யாரை மன்னிக்க கூடாது, யாரை நாம் எப்படி சிந்திக்க வேண்டும், யாரை பற்றி நாம் எப்படி யோசிக்க வேண்டும் என்பதனை எல்லாம் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த காலநிலை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் நேரம். நீ அத்தனையையும் கடந்து உனக்கான நிலைகளை நம்பிக்கையோடு பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் உடனிருக்கும் இந்த நேரத்தை
எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தவிர்க்காதே. உன் அப்பன் உனக்காக உன்னை தேடி வருவேன் என்பது நீ அறிந்த உண்மைதானே? என் குழந்தையே, நீ மறக்கவே கூடாத, மன்னிக்கவே கூடாத சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் நீ தாங்கி பிடித்து நிற்பதனால் உன் வாழ்க்கை உனக்கு பல விதத்திலும் துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்றது. என்னவெல்லாமோ யோசித்து யோசித்து உனக்குள் இருக்கின்ற பல நன்மையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிவிட்டது. உனக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் இல்லாததாக மாறிவிட்டது. ஆனால் இனியும் இப்படியே இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, இந்த உலகத்தில் யாரையும் நம்மால் மாற்றிவிட முடியாது. ஆனால் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். இவர்கள் மாறுவார்கள் என்று எதிர்பார்த்து நாம் இங்கு எதையுமே யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. இவர்களுக்காக எதையும் நீ நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் உனக்கில்லை. இதையெல்லாமும் தாண்டி நீ என்னவெல்லாம் யோசிக்கிறாய், ஏதுவெல்லாம் யோசிக்கிறாய் என்பதனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெளிவில் கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதையும் மற்றவர்கள் வாழ்க்கையில் கேடு நினைப்பதையுமே தன்னுடைய வேலையாக கொண்ட மனிதர்கள் இங்கு இருக்கும் பொழுது உனக்கான நல்லது, உனக்கான நன்மை என்னவென்று நீ யோசித்திட வேண்டிய அவசியமும் உனக்கு வந்திருக்கிறதல்லவா? என் தங்கமே, சுயநலமான மனிதர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட நினைக்கும் இந்த நேரம் நிச்சயமாக உனக்குள்ளும் சுயநலம் இருக்கத்தான் வேண்டும். இல்லாது போனால் உன்னை ஏமாளியாக மாற்றி விடுவார்கள் அல்லவா? உன்னை சூழ்ந்து நின்று எப்பொழுதும் உனக்கு வேதனைகளை இவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அல்லவா? இந்த கருப்பன் உனக்காக என்னவெல்லாம் தர எண்ணுகிறேனோ அதையெல்லாமும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ளும் நேரம் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் உன் வாழ்க்கையில் சில நாட்களாகவே கண்டு கொண்டிருக்கின்ற ஒரு பெண். அவளினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனை நிச்சயமாக நான் உணர வேண்டும். இவள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்ததோடு மட்டுமல்லாமல் அதிகப்படியான வேதனைகளையும் சிந்தனைகளையும் கொடுத்து உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாள் என்பதனை மறக்காது. தேவையில்லாத விஷயங்களை பற்றி எல்லாம் பேசி உன்னுடைய மனதிற்குள் அதிகமான துன்பத்தை கொடுத்து விட்டாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமாக சரியானபடி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இவளிடத்தில் இருந்துதான் கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஏன் தெரியுமா? மற்றவர்கள் நம்மை பற்றி பேசும் பொழுதும் நம்மை தூற்றும் பொழுதும் தான் நாம் யார் என்று நமக்கே தெரிய வருகிறதல்லவா? நம் பக்கம் தவறு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த தவறை நாம் திருத்திக் கொள்ளத்தான் வேண்டும். நம்மிடம் இருக்கும் பிரச்சனைகளை நாம் என்னவென்று நிச்சயமாக உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனின் அன்பு கொண்டு இந்த பெண்ணினுடைய அடையாளத்தை நான் உனக்கு சொல்வேன். என் குழந்தையே, உன் வீட்டிற்கு எதிர் வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண். இவளினுடைய நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க உனக்கு எதிராகவே திரும்பிக் கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, இவர்களையெல்லாம் கூட நாம் ஒரு ஓரமாக வைத்து விடலாம். ஆனால் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரை பற்றி தான் உன் கருப்பன் பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நம்மை தேடி வருகின்ற சில விஷயங்கள், நம்மை தேடி வருகின்ற பல பிரச்சனைகள் என்று ஒவ்வொன்றிற்குள்ளும் நீ சிக்கி தவிக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் அதிகமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அதிகமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு மத்தியில் உன்னை பற்றி இவர்கள் தவறாகவே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்களுக்கு மத்தியில் உனக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாமுமே இவர்கள் சரியாகவே செய்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு ஒரு நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் காட்டுகின்ற ஆர்வம் நிச்சயமாக மறக்கவே முடியாத ஒரு விஷயம். உன்னை சுற்றி உனக்கு எந்த நன்மைகளும் நடக்கக்கூடாது என்பதில்
இவர்கள் மிகவும் தெளிவாகவே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உன் அப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் எல்லா விஷயங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை எப்பொழுதுமே தெளிவுபடுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சரிபடுத்தும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். தேவையில்லாதது என்னவென்று நீ எப்பொழுதும் யோசித்து கொண்டு மனம் கலங்கிக் கொண்டு நிற்பதையெல்லாம் விடுத்து உனக்கு நடக்கும் நல்லதை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும்போது உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனுடன் இருந்து உனக்கு தரக்கூடிய வெற்றியை நிச்சயமாக என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் விட்டுவிடக்கூடாது. என் பிள்ளையே, உடனிருந்து கொண்டே இவர்கள் செய்கின்ற இந்த பாவத்தினால் இவர்களின் முதுகெலும்பு ஏன் முறியப் போகிறது தெரியுமா? என் குழந்தையே, அவர்களின் முதுகெலும்பாக இருந்தது நீதான். அவர்களுக்கு அத்தனை நிலையிலும் எவ்வளவு பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வந்திருந்தாலும், எவ்வளவு சோதனைகள் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இவர்கள் வாழ்க்கையில் வந்திருந்தாலும், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ மட்டும்தான் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் சந்தித்த ஒவ்வொரு துன்பங்களுக்கும் நீ மட்டுமே உறுதுணையாக இருந்திருக்கிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளவு வேதனைகள் சோதனைகள் இந்த வாழ்க்கையில் வந்திருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இன்னல்கள் இந்த வாழ்க்கையில் வந்திருந்தாலும், அத்தனை பிரச்சனைகளும் சோதனைகளும் வேதனைகளிலும் இருந்தும் அவர்களை மீட்டெடுத்தது உன்னுடைய திறமைதான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆபத்து நேரத்திலும் அவசர காலத்திலும் அவர்களுக்காக ஓடி ஓடி நின்று அவர்களின் மிகப்பெரிய முதுகெலும்பாக நின்றது நீ அல்லவா? இன்று அந்த முதுகெலும்பை அவர்கள் இழக்க வேண்டிய நேரம் வந்து விட்டதல்லவா? என் குழந்தையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர முடியாமல் தவித்து நிற்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்தும்படி நீ ஏற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு புரியத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகவே உன் கருப்பன் ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை புரிந்து கொள். இவர்களுக்கான நேரம் இனிமேல் நிச்சயமாக இல்லை. உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று இனி உனக்கே தெரிந்துவிடும். கருப்பன் உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும். நான் வரும் பொழுது உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து உனக்கே முழுமையாக சேரும் என்பதனை நீ மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னை தேடும் தெய்வம் நான் அல்லவா? உனக்கென ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் தெய்வம் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இந்த மனிதர்களினுடைய தேவையற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கிறது என்றால் இனி எப்பொழுதும் இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டுதான் வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கான நேரங்கள் எல்லாமும் என்னவென்று ஏதுவென்றும் நீ யோசித்து கொண்டும் எப்பொழுதும் மனமுடைந்து கொண்டும் இருக்காதே. எது நடந்தாலும் அது உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் அவை அத்தனையையும் நீ சரி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தயாராகிவிட்டேன். உன்னை ஆட்டி படைத்த சூழ்நிலைகளை எல்லாம் சரி செய்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். அதனால் இவர்களை எந்த நிலையிலும் நீ மறக்கவும் வேண்டாம், மன்னிக்கவும் வேண்டாம். இவர்களுக்கு எப்பேற்பட்ட நிலையிலும் இனிமேல் நீ உதவி செய்து விடாதே. உன்னிடத்தில் என்ன வேண்டி நின்றாலும் ஒருபோதும் அவர்களுக்காக நீ நின்று கொண்டிருக்காதே.
இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல மாற்றங்களை என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும்போது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் வருகின்ற போது உனக்கு நன்மைகள் பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரிபடுத்தி தரக்கூடிய இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி கலங்குவதை விட நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக நம் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் நான் உடனிருந்து உனக்கு ஏற்படுத்துகின்ற எல்லா விஷயங்களும் இனி உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உன் வசமாக்கிக்கொள். கருப்பன் சொல்வது போல இவர்கள் செய்த பாவமும் சரி துரோகமும் சரி உன்னையே நம்பி இந்த வாழ்க்கையில் கடந்து வருகின்ற சிலர் உனக்கு பல துரோகங்களை செய்து கொண்டு அதில் பல நன்மைகளை கண்டு கொண்டிருப்பது போல நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களும் உனக்கு வேதனைகளை கொடுப்பவர்களும் உன்னை சோதித்து பார்க்க நினைத்தவர்களும் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒரு நிலை வருகிறது என்றால் அந்த இடத்தில் நிச்சயமாக என் குழந்தை இவர்களுக்காக நீ இரக்கப்பட்டு விடாதே. இந்த செயல்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை அதே போல நீ வருத்தப்பட்டு விடாதே. இவர்கள் உன்னோடு நின்று உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ தெளிவாக வைத்திருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை என்னவென்று உணர்ந்து எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பனுக்காக இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வத்தினுடைய அன்பு நமக்கு எப்பொழுதும் நல்லதைத்தான் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, யாருக்கு ஓடி ஓடி உதவிகளை செய்கிறோமோ அந்த இடத்தில்தான் அவமானங்களும் நம்மை தேடி தேடி வந்து கொண்டிருக்கும். இந்த அவமானங்களை எல்லாம் வெகுமானங்களாக மாற்றி உன்னுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தெளிவாக மாற்றி எப்பொழுதும் சந்தோஷமாக என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்குமிடம் உனக்கு வாழ்க்கையின் சந்தோஷம் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு சொல்வது எல்லாமும் ஏதாவது ஒரு நிலையில் உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அப்பன் சொல்வது போல உனக்கான விஷயங்கள் உனக்கான தேவைகள் என்று ஒவ்வொன்றும் உன்னை தேடி உனக்காக நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற கவலைகளை எல்லாம் வேறறுத்து விடு. ஒன்றை மட்டும் மனதில் பதிய வைத்துக்கொள். இவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்ற பெயரில் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இனி எந்த நிலையிலும் உன்னிடத்திலிருந்து எந்த உதவிகளையும் இவர்கள் பெற்றுவிடப் போவதில்லை என்பதுதான் உண்மை. இந்த கருப்பன் அவர்களுக்கு ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதுதான் உண்மை. இத்தனை நாளும் இவர்கள் உனக்கு செய்த பாவமும் துரோகமும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நீ தெளிவாக போகிறாய். இதுவரையிலும் பாவம் என்று சொல்லி இவர்களுக்காக மீண்டும் மீண்டும் சென்றது எல்லாம் போதாதா? இனி இதையெல்லாம் உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய நேரத்தை நீ உறுதி செய்ய வேண்டும் என்பதனை மறக்காதே. இவர்கள் நினைத்தது போல நீ மேலும் மேலும் உனக்குள் பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் நல்லபடியாக கொண்டு வந்து இனி உன்னை எந்த அளவில் இவர்கள் அழிக்க நினைத்தார்களோ அதையெல்லாம் புரிந்து கொண்டு இனி அவர்களின் முதுகெலும்பாக நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். மற்றது எல்லாமுமே தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்.
சரியாகவே உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு புரிகிறதா? உன்னை வேண்டும் என்றே வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாக்க நினைக்கிறார்கள். இவர்கள் உன்னிடமிருந்து பெற்ற உதவிக்கு எந்த வகையிலும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். நன்றியை உனக்கு செலுத்தப் போவதும் இல்லை. அதனால் இதையெல்லாம் என் பிள்ளை நீ உணர்ந்து நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திடத் தொடங்கு. நீ யாருக்கும் முதுகெலும்பாக நிற்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உனக்கு யாரும் முதுகெலும்பாக நின்று கை கொடுக்கவில்லை அல்லவா? உண்மையான தகுதி கொண்டவர்களுக்கு நாம் உதவி செய்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் வேண்டும் என்றே உன்னை சோதிக்கவும் வேதனைக்கு ஆளாக்கவும் நினைக்கக்கூடிய இந்த மனிதர்களை எல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ உனதானவர்கள் என்று நினைத்து ஏமாந்து கொண்டே இருக்காதே. இந்த ஏமாற்றங்கள் தொடர தொடர இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் தான் உனக்கு வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனிமேல் நீ இவர்களினால் பட்ட வேதனைகளுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல உன்னுடைய வெற்றிகள் ஒவ்வொன்றையும் நீ தொடர வேண்டிய நேரம் என்பதனை மறக்காது. கருப்பன் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் உனக்காக என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அப்பன் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலும் அது போதும். சந்தோஷமாக இரு. என் பிள்ளைக்கு நிம்மதியை நான் தேடி கொண்டு வந்து கொடுப்பேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.